ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் செமி கிரேவி. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறமா 6 to 7 பல் பூண்டு சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணுங்க. இதுக்கு கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு கசகசா, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வதக்கிட்டு இருக்கிற வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதங்கணும். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனை வந்து குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு நடுவில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது வந்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 4 to 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்போ தான் வந்து நல்லா வந்து கிரேவியான நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, விசிலும் வந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு கடுகு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் யாருமே கடுகு ஆட் பண்ண மாட்டாங்க. தேவை இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க நீங்கள். நான் கடுகு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோங்க. வீட்டில் இருக்க மசாலா பொருட்கள் தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் தூளுங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துர்லாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செமி கிரேவி தானே செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதுக்குள்ளே வந்து விசில் ஆறிடுச்சான்னு பார்த்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்தில் தான் இருக்கும். இது கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நான் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டனை மட்டும் அந்த தண்ணி ஆட் பண்ணாமல் மட்டனை மட்டும் உள்ளே போட்டுட்டு நல்லா அந்த கிரேவியோடு கிளறி விட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அந்த மட்டன் வேக வச்ச வாட்டரை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதோட மட்டன் வேக வச்ச வாட்டரை ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஃபைனலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.